ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பைசியான மட்டன் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவிக்கு மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நல்லா சுத்தம் பண்ணின 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். இதோட மட்டன் வேகிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டனை 4 விசில் வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் மற்ற 3 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விடுங்க. மட்டன் வேகிற இதே நேரத்தில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் 2 நறுக்கிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப கறிவேப்பிலை இலைகளையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 நறுக்கிய தக்காளியை இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா தக்காளியோட மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். கிரேவி இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்க மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டனில் எல்லா மசாலாவும் சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஸ்பைசியான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.